Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Syahrul Ramadan alladzi unzila fihi al-Qur'an hudan lin-nasi wa bayyinatin minal huda wal furqan. فمن شهد منكم الشهر فليصم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லடியார்கள் மற்றும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இனிய மாலை பொழுதில் இறை இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கண்ணிய மிகுந்த ஒரு மாதம், மன்னிப்பின் மாதம், பொறுமையின் மாதம், சதக்காவின் மாதம், நன்மைகளை செய்யக்கூடிய மாதம், இப்படி பல்வேறு விதமான பெயர்களுக்கு சொந்தமான மாதமாகிய ரமலான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவர்களும் இன்னும் சில நாட்களில் அடைய இருக்கிறோம். எனவே தான் இன்றைய தினம் ரமலானை வருக அஹ்லம் வ சஹலன் ரமலான் என்கிற தலைப்பின் கீழ் ரமலானுடைய வருகை நல்வரவாகட்டும் என்று அந்த தலைப்புகளில் அருள் நிறைந்த ரமலானே வருக என்கிற ஒரு தலைப்பும், நோன்பு ஏற்படுத்தும் தாக்கங்கள் என்கிற தலைப்பிலும் இந்த சொற்பொழிவு இன்ஷா அல்லாஹ் நடைபெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு ரமலானிலும் நம்முடைய எண்ணங்களெல்லாம் ரமலான் வந்துவிட்டால் 29-30 நாட்கள் கஞ்சியை குடிக்க வேண்டும், அல்லது விதவிதமான ஜூஸுகள், வடைகள், பண்ட பலகாரங்கள், இப்படியெல்லாம் இந்த நாட்களை உண்டு கழிக்க வேண்டும். இந்த வருடத்திலே வித்தியாசமான, வினோதமான, விதவிதமான பலகாரங்களை நாம் செய்ய வேண்டும், உணவுகளை தயாரிக்க வேண்டும் என்கிற சிந்தனை தான் பெரும்பாலான மக்களிடத்திலே இருப்பதை பார்க்கிறோம். இந்த மாதத்தினுடைய மகத்துவம் என்ன? இது எப்படிப்பட்ட ஒரு மாதம்? அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒவ்வொரு வருடமும் ரமலான் என்பது நம்மை வந்தடைகிறது. உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் ரமலான் என்பது வரதான் செய்யும். ஆனால் அதை அடையக்கூடிய நாம் ஒவ்வொருவர்களும் உயிரோடு இருப்போமா என்பது படைத்த இறைவன் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான். கடந்த ரமலானில் நம்மோடு இருந்த எத்தனையோ பேர்கள் இந்த ரமலானிலே இல்லை. கடந்த ரமலானிலே ஆரோக்கியமாக நோன்புகளை நோற்று, இரவு தொழுகையை நிறைவேற்றி, இபாதத்துகளிலே அதிக ஆர்வங்களோடு இருந்த எத்தனையோ மக்கள் இன்றைக்கு நோயாளிகளாக படுத்த படுக்கையிலே பிறருடைய உதவியோடு வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் கழிக்கக்கூடிய விதத்தில் கண் முன்னாலேயே
நமக்கு நெருக்கமான எத்தனையோ மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ இது மாதிரிப்பட்ட இந்த சூழலில் இதுவரைக்கும் நாம் அடைந்த ரமலானை போல் அல்லாமல் அருள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமலானை எப்படி அந்த நாட்களை நாம் கழிக்க வேண்டும், அந்த ரமலானுக்குண்டான மகத்துவங்கள் என்ன என்பதை நமக்கு தெரிந்தாலும் கூட அதை நாம் இந்த நேரத்தில் திரும்பவும் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது ஈமானிய பலகீனத்தினுடைய உச்சக்கட்டம் என்னவென்று சொன்னால், இந்த செய்தி தானே, இது எனக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், புதிதாக என்ன சொல்ல போகிறார்கள் என்று பல மக்கள் இன்னைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ரமலான் வந்தால் நாம் என்ன செய்யணும்? நோன்பு நோக்கணும், முடிந்த அளவு குர்ஆனை ஓதணும், முடிந்த அளவு சதக்காக்களை செய்வது, இரவு தொழுகைகளை தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றுவது, இப்படியே நாட்களை கழித்து அடுத்து பெருநாளுடைய தொழுகை, அதோடு இபாதத்துகள் எல்லாம் விடை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் மிக சிறந்த படைப்புகள் என்று சிலவற்றை மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்களில் தூது செய்தியை மக்களிடத்திலே எடுத்து சொல்வதற்காக அந்த மனிதர்களிலிருந்து சிறந்தவர்களாக யாரை அல்லாஹ் தேர்வு செய்தான்? இறை தூதர்களாக சிறந்த மனிதர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். அதேபோல் வானவர்களில் சிறந்தவர்களாக சில வானவர்களுடைய பெயர்களை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். திருமறை குர்ஆனில், ஹதீஸில் சில வானவர்களுடைய பெயர்கள் ஜிப்ரீல், மீகாயில் என்கிற பெயர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த பூமியிலே உள்ள இடங்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு உரியது. அப்படிப்பட்ட அந்த இடங்களில் சில இடங்களை அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறான். அது எந்த இடம்? மஸ்ஜிதுல் ஹராம். அந்த மஸ்ஜிதுல் ஹராமிற்கு 3 இடங்களுக்கு ஜியாரத் செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு. அதிலே ஒரு இடம்தான் மஸ்ஜிதுல் ஹராம். அப்படிப்பட்ட இரண்டாவதாக சொல்லும் பொழுது மஸ்ஜிதுல் நபவி மதீனா, மூன்றாவதாக பைத்துல் முகத்தஸ். இப்படி மனிதர்களிலே சிறந்தவர்கள், மலக்குகளிலேயே சிலர்களுடைய பெயரை சொல்லி அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். இடங்களிலேயே 3 இடங்களை அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சிறப்பித்து சொல்கிறார்கள். அதே போல மாதங்களிலேயே சிறந்த மாதம் என்று, அருள் நிறைந்த மாதம், அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய மாதம் எது என்று சொன்னால் அது ரமலானினுடைய மாதம். எப்படி சொர்க்கத்திலே எல்லாம் உயர்ந்த சொர்க்கம் எது என்று சொல்லும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே மாதங்களிலே அருள் நிறைந்த சிறப்பு மிகுந்த ஒரு மாதமாக ரமலானை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் அதை நினைவுபடுத்துகிறார்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எத்தகையது என்று சொன்னால், இதில் தான் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எப்படிப்பட்ட குர்ஆன்? ஹுதல் லின்னாசி, மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நன்மையையும் தீமையையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய, தெளிவாக்கக்கூடிய உலக பொதுமறையான திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். இந்த திருக்குர்ஆன் யாருக்குரியது? அரபு பேசக்கூடிய மக்களுக்கு உரியதல்ல. உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு உண்டான வேதம் மட்டுமல்ல, உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கு உண்டான வேதமான திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். எதனால் அல்லாஹ் இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகளை வழங்குகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த நோன்பை வைத்தல்ல, இந்த திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதின் காரணமாகத்தான் இதற்கென்று பல சிறப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜா ரமலான், ரமலான் வந்துவிட்டால்
ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. வகுலிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது. வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். மற்ற நாட்களில் அவன் ஒரு பாவம் செய்ய தூண்டுவதைப் போல இந்த நாட்களில் அவனால் பாவம் செய்ய தூண்ட முடியாது. காரணம், அல்லாஹ்விற்காக நான் நோன்பு நோற்றிருக்கிறோம். அந்த நோன்பை நோற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பாவம் என்னிடத்தில் ஏற்பட்டால், ஒரு பொய்யான பேச்சை நான் பேசினால், வீணான செயலிலே நான் ஈடுபட்டால், அருவருக்கத்தக்க காரியத்தை நான் செய்தால், பிற மனிதனிடத்திலே மோசமாக நான் நடந்தால், பிற மனிதனுக்கு நான் மோசடி செய்தால், பிற மனிதனுக்கு நான் அநீதி இழைத்தால், பிற மனிதனுடைய உரிமைகளை நான் பறித்தால், நான் செய்யக்கூடிய தொழிலிலே ஹராமை நான் செய்தால், இப்படிப்பட்ட இந்த பாவங்களை எல்லாம் நான் செய்தால் அல்லாஹ்விற்காக வேண்டி நான் நோன்பிருப்பதில் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை அந்த மனிதன் நோன்பு நோற்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருந்தும் கூட அந்த நேரத்தில் அவன் பயப்பட்டு அதில் இருந்து அவன் விலகிக் கொள்கிறான். அப்போ இப்படி ஒரு சிறப்பை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து பாருங்கள், மன் சாம ரமலான ஈமானும் வஹ்திசாபன், யார் இந்த ரமலானில் உறுதியான நம்பிக்கையோடு ஈமானோடு இந்த நோன்பை நோக்கிறார்களோ. இந்த நோன்பை எப்படி நோக்கணும்? சும்மா காலையில் எந்திரிச்சோம், சஹரில் உணவை உண்டோம், அல்ல நைட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கும் 12 மணிக்கும் நம்ம எந்திரிச்சு ஃபர்ல கூட கடமையான தொழுகை ஃபஜ்ரை விட்டுவிட்டு சஹரை விட்டுவிட்டு இப்படி எத்தனையோ மக்கள் இன்றைக்கு நோன்பை நோற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நோன்பை நாம் எப்படி நோக்க வேண்டும்? ஈமானோடு, உறுதியான நம்பிக்கையோடு. எப்படி? அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான். ஊஃபிரலக்க மாத்த கத்தம மின் தம்பிகி, முந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு அந்த நோன்பை நாம் நோற்றோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்பட இரவிலே ஒரு இரவு உண்டு, லைலத்துல் கதிர். அந்த லைலத்துல் கதிர் இரவை நாம் அடைந்தால் 1000 மாதங்களை விட சிறந்தது. உதாரணத்திற்கு 60 வருடம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், அதாவது கிட்டத்தட்ட 720 மாதங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்று சொன்னால், அதாவது 1000 மாதங்களை விட, 1000 மாதங்கள் சிறந்ததல்ல, 1000 மாதங்களை விட அந்த ஒரு இரவை அடைவது என்பது சிறந்தது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களுக்கு ஆயுளை அல்லாஹ் அதிகமாக கொடுத்தான். 950 வருடம் இந்த உலகத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு அடுத்து ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஆயுள்களை குறைத்து இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு ஆயுள் காலங்கள் குறையும். 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் 63 வயதிலே அவர்கள் சில மாதங்கள் இருக்கும் பொழுது மரணித்தார்கள். ஆனால் இப்படி பெரும்பாலான மக்களுடைய மரணம் என்பது இந்த வயதிலே தான். இதையும் தாண்டி யாரை அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆயுளை நீட்டி கொடுக்கிறான். எனவே அது போன்றுள்ள மக்கள் அந்த நன்மையை அடைந்ததை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாமும் அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த சிறப்பை வழங்குகிறான். எதுல? லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு. ஏன் அந்த இரவு என்னது? லைலத்துல் முபாரக்கா. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், பரக்கத்து நிறைந்த ஒரு இரவு. முபாரக் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். பாரக்கல்லா அப்படின்னு சொல்றோம், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. இந்த வார்த்தை எவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு வார்த்தை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில், அதாவது ரிஃபா இப்னு ராஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் தொழுகையில் இருக்கும் பொழுது அவருக்கு தும்மல் வருகிறது. தும்முனா நாம் என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ். கேட்கக்கூடியவர்கள் இரஹமுக்கல்லாஹ், திரும்பவும் தும்மியவர்கள் யஹ்திக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்று சொல்வார்கள். அப்போ தொழுகையில் நிற்கும் பொழுது நம்ம தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா கேட்டால் அவசியம் இல்லை.
ஏன் அல்லாஹ்வை நாம் புகழ்ந்து கொண்டு தான் அந்த நேரத்தில் நிற்கிறோம். அப்போ அதனால் அந்த நேரத்தில் நாம் புகழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஒரு மனிதர், ஒரு சஹாபி என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த நேரத்தில் தும்மியவுடன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி யுஸப்பிஹு, அதாவது ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து யார் இந்த அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சொன்னார்கள் என்று கேட்கும் பொழுது இந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் தான் என்று சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இந்த வார்த்தையை நாம் தொழுகையில் தும்மினால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர் சொன்னதற்காக வேண்டி அதில் அவர் பயன்படுத்திய ஒரு வாசகம் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி, பாரக்க என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து வந்ததுதான் முபாரக் என்பது. அப்போ இப்படிப்பட்ட இந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்காக வேண்டி 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் இதை கொண்டு செல்கிறார்கள். இதை கொண்டு செல்வதற்கு போட்டியிடுகிறார்கள். இன்னைக்கு சாதாரணமாக சொல்கிறோம், பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. அந்த வார்த்தையினுடைய வெகுமதி என்ன என்பதை இன்னைக்கு புரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த இரவை சொல்லும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய அந்த இரவு. எது? திருமறை குர்ஆன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இரவிலே இறக்கி அருளப்பட்டதோ அதுதான் முபாரக்கான இரவு, லைலத்துல் கத்ர் இரவு என்று அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது இந்த மாதத்திற்குண்டான சிறப்புகளிலே ஒன்று. அதே போல் இந்த மாதத்தினுடைய இறுதியில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குகிறான். எனவே அப்படிப்பட்ட இந்த மாதத்திற்கென்று பல சிறப்புகள் உண்டு. நாம் ஒரு நன்மைகளை நோன்பு நோக்கும் பொழுது செய்யும் பொழுது 70 முதல் 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் அதற்குண்டான கூலிகளை தருகிறான். அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தை அடைவது என்பது எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுமா? இன்னைக்கு பல மக்கள் அதை சர்வ சாதாரணமாக கழித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு பல மக்களுடைய நிலைப்பாடுகள், பள்ளிவாசல் எல்லாம் கூட்டமாக இருக்கும். எப்போ? ஒரு ஆரம்பத்தில் ஒரு 7 நாள், அதிகபட்சம் ஒரு 7 நாள் 6 நாள் தான். தக்குவாலாம் அன்னைக்கு ரொம்ப முற்றி போய் தொழுகையில் சஃபில் சீக்கிரம் வந்தால் தான் நமக்கு இடமே கிடைக்கும். 8 மணிக்கே பள்ளிக்கு போயிடுவோம், நான் 7:30 மணிக்கே நாளைக்கு வந்துடுவேன். இது தொடருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 நாட்கள், அதற்கு பிறகு கடைசி 10ல் ஒரு 4-5 நாட்கள், நோன்பு 25, 27 வந்துட்டால் அதுக்கு பிறகு பெருநாளை பற்றி உள்ள சிந்தனைகள் வந்துடும். அடுத்து பெருநாள் வரப்போகுது. எந்த நாட்கள் முக்கியமான நாட்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய கடைசி 10 நாட்களில் அந்த இரவை அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள், உயிர்ப்பிப்பார்கள். தானும் விழித்திருந்து தன்னுடைய குடும்பத்தையும் விழிக்க செய்வார்கள். இன்னைக்கு பல பகுதிகளில் பாருங்கள், தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் கடைசி 10 இரவுகளும் இபாதத்துகளை தாமதமாக்கி விடிய விடிய மக்கள் அந்த இபாதத்துகளை இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம பகுதிகளில் குறிப்பிட்ட 1 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம், பெரும்பாலான வீடுகள் மற்ற நாட்களைப் போல பூட்டி கொண்டு தான் இருக்கிறது. காலைல 3:30 மணி ஆனால் எந்திரிச்சு என்ன செய்வோம்? சஹருக்காக வேண்டி தயாராகிவிடும். எந்த நேரங்கள் இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்களோ, அவர்கள் மட்டும் விழிக்கவில்லை, தன்னுடைய மனைவிகளை விழிக்க செய்து இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள். இன்றைக்கி அந்த பழக்கம் இன்றைக்கி நம்மள்ட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்குது? கடைசி 10 நாட்கள் நம்முடைய மஸ்ஜிதில் இரவு தொழுகைகளை நாம் தாமதமாக கடைசி 10 நாளில் நம்ம ஏற்படுத்துவோம். அதில் குறிப்பிட்டு ஒரு சில பெண்கள் மட்டும், ஒரு சில ஆண்கள் மட்டும். ஆனால் நன்மை தான் அன்றைக்கி நம்மள்ட்ட நிறைய இருக்குது, வைக்கிறதுக்கு இடமில்லாத அளவிற்கு நன்மைகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நாட்கள் அடுத்து இன்னொரு ரமலான் என்பது நமக்கு வருமா என்று நாம் அறிய முடியாது. அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். அந்த மாதத்தை நாம் எப்படி அடைவதற்குண்டான சிறப்பை சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரிலே ஏறும் பொழுது, அதாவது இந்த செய்தி இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறும் பொழுது முதல் மிம்பரில் கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள். அடுத்து 2வது தடவை ஆமீன், 3வது தடவை ஆமீன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை அவர்கள் ஆமீன் என்று சொல்லியிருக்கிறார்களே, என்ன காரணம், எதற்காக வேண்டி இருக்குமோ என்று
அவர்களெல்லாம் நம்மை பொறுத்த மட்டும் சொன்னது அப்படியே கேட்டு போகக்கூடிய மக்கள் அல்ல. ஒரு நன்மை என்று வரும் பொழுது, ஒரு கல்வி என்று வரும் பொழுது, நாம் புதிதாக ஒரு செய்தியை கேள்விப்படக்கூடிய நேரத்தில் அதை பற்றி உள்ள செய்திகளை அறிவதில் அவர்களுக்கு மத்தியிலே ஆர்வமும் போட்டிகளும் இருந்தது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 3 ஆமீனுக்கும் விளக்கத்தை சொல்கிறார்கள். முதலாவது ஒரு தடவை நான் சொன்ன ஆமீனுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? அதாவது யாருக்கு பெற்றோர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் எந்த மனிதன் மரணிக்கிறானோ அவன் அல்லாஹ்வினுடைய அருளிலே இருந்து தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த செய்தியை சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள் என்றார்கள். நானும் ஆமீன் என்று கூறினேன். ஆமீன்னா என்ன? ஏற்றுக்கொள்வாயாக. அடுத்தது இரண்டாவதாக, யாரிடத்தில் என்னை பற்றி சொல்லப்படக்கூடிய நேரத்தில் என்ன பற்றினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒவ்வொரு பயான்லையும் ஒவ்வொரு நேரங்களையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லணும். அதே மாதிரி அதிகமான ஸலவாத்துகளை சொல்வது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா அலி முஹம்மதின். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னால் 10 முறை அருளை பொழிவான். என்ன ஸலவாத்து? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது அந்த அதல்ல, அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம். அத்தஹியாத்தினுடைய இருப்பில் நான் ஓதக்கூடிய ஸலவாத் 10 முறை அருளை பொழிவான் ஒரு தடவை சொன்னால். அப்போ எவ்வளோ பெரிய நன்மைகளை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய கை சேதம். எதற்காக இல்லாமல் முயற்சிகளை செய்யக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, திட்டங்களை தீட்டக்கூடிய நம்மிடத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொடுபோக்குத்தனம், ஈமானிய பலகீனம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்ன செய்தி, யாரிடத்திலே என்னை பற்றி சொல்லப்படக்கூடிய நேரத்தில் யார் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவரும் அல்லாஹ்வினுடைய அருளிலே இருந்து தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். நானும் அதற்கு ஆமீன் என்று கூறினேன். அடுத்து மூன்றாவதாக சொன்னார்கள், எவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் செல்வாரோ அவரும் அல்லாஹ்வினுடைய அருளிலிருந்து தூரமாகட்டும். இந்த செய்திகளெல்லாம் நமக்கு தெரிஞ்சவையாக இருந்தாலும் கூட ஒரு நினைவூட்டுதலுக்காக இன்னைக்கு சில பேர்கள் நம்ம இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கங்கள், இஸ்லாம் அல்லாத மக்கள் இன்றைக்கு மார்க்கத்தை விழிப்போடு கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் சிலர்கள் இது மாதிரிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது தூங்கி வழிவதை பார்க்கணும். பெண்கள் பகுதியில் எத்தனை பேர் தூங்குறாங்கன்னே தெரியல. இதுதான் இன்னைக்கு நிலைமைகள். அப்போ என்ன காரணம்? ஈமானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலகீனம். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் அப்படியே நம்மளை தூங்க வைப்பான். இது அவனுடைய வேலை. நீங்கள் இந்த மாசத்தினுடைய அருளை பற்றி நீங்கள் அறிந்தால் நன்மைகளை செய்வதற்கென்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நன்மைகளை செய்வதற்கான திட்டமிடுதல் என்பது உங்களிடத்தில் வந்துவிடும். அது உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் அவன் அதிகமாக கவனம் செலுத்துகிறான். ஆனால் அவனுடைய வலையில் இன்றைக்கு மக்கள் விழுந்து விடுகிறார்கள். அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். காலையில் நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம், நன்மைகளை செய்கிறோம். நோன்பு திறக்கின்றது வரைக்கும் நன்மையிலேயே மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நோன்பு திறந்ததுக்கு பிறகு என்ன செய்கிறோம்? அடுத்து இரவு தொழுகை. கால் கெடுக்க உடல் களைப்பையும் பொருட்படுத்தாமல் இரவு தொழுகையில் நாம் நின்று வணங்குகிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த வாய்ப்புகள் எல்லாம் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது மட்டும்தான். எத்தனையோ மக்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்த மக்கள் திரும்பவும் எழுந்து நான் ரமலானுடைய நோன்பை நோக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது முடியாது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணித்த ஒரு மனிதனை மண்ணறையிலே இருந்து எழுப்பி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும், மக்களை பார்க்க வேண்டும், ஊரை பார்க்க வேண்டும், நண்பர்களை பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் அதிகமான நாட்கள் வாழ வேண்டும், என்னுடைய சொத்துக்களை நான் அனுபவிக்க வேண்டும் என்று அவன் சொல்ல மாட்டான். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா? இன்னைக்கு எவ்வளோ வக்துகளை, தொழுகைகளை, எத்தனை ரக்காத்துகளை வேண்டுமானாலும் நாம் தொழலாம். பெண்களே கவனத்திலே கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள், இத்தலஅத் ஃபில் ஜன்னதி ஃபரஐது அக்ஸர அஹ்லிகள் ஃபுகரா. நான் சொர்க்கத்தை பார்வையிட்டேன், ஏழைகள் அதிகமாக இருப்பதை கண்டேன்.
வத்தலஅத் ஃபின்னாரி ஃபரைது அக்ஸர அஹ்லிஹன் நிசா, நான் நரகத்தை பார்வையிட்டேன், பெண்கள் அதிகமாக இருப்பதை கண்டேன். இதற்கு பின்னால் பல செய்திகள் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் வாழக்கூடிய நாம் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும். நாம் தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பல மக்கள் பெண்கள் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறார்கள். கடந்த ரமலானில் கடமையாக்கப்பட்ட எத்தனையோ நோன்புகளை விட்டவர்கள் இன்று வரைக்கும் எத்தனை பேர்கள் நோற்றிருப்போம் என்று தெரியாது. பெண்களுக்கென்று சில குறிப்பிட்ட நாட்களில் அந்த நோன்புகளை கலா செய்யக்கூடிய கட்டாயத்தில் இருப்பார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடுத்த ஷஅபான் அடைவதற்கு முன்னால் அந்த நோன்பை நோற்றுக்கொள்வார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். கடமையான நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்ட நிலையில் மரணம் நமக்கு ஏற்பட்டால் விட்ட நோன்பிற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் தொழுகை குறித்து மட்டும்தான் விசாரிக்கப்படுவோம். இல்லை, நம் மீது கடமையாக்கப்பட்டது எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் குறித்து நாம் நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாள் மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நாள் யார் மனிதன் ஒரு நோன்பு நோக்கிறார்களோ 70 ஆண்டுகள் அவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு செய்தி, எவ்வளோ சிறப்பு. அல்லாஹ்விற்காக நாம் அந்த நோன்பை நோக்கிறோம். ஒரு நாள் நோன்பு நோற்றால் 70 ஆண்டுகள் அவனுடைய முகத்தை நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். 70 வருஷம் 30 நாளைக்கு கணக்கிட்டு பாருங்கள், 29 நாட்களுக்கு நாம் கணக்கிட்டு பாருங்கள். அப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிறான். எனவே அப்படிப்பட்ட இந்த நாட்களை சர்வ சாதாரணமாக நாம் கழித்து கொள்ளாமல் அதிகமாக தௌபா செய்யுங்கள், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். நோன்பு நோற்றிருக்கக்கூடிய வேளையில் நோன்பு திறப்பதற்கு முன்பாக உணவுகளை தயார் செய்து அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப அந்த வேலையில் இருப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நேரம் குரானை ஓதுவோம். சில பேர் சொல்லுவோம் குரானை எடுத்தால் தான் தூக்கமே வருது, எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா முசல்லில் உட்காந்துக்கிட்டே அப்படியே தூங்குறது, தலைமாட்டில் குரான் இருக்கும் அப்படியே தூக்கம். முழிச்சு பார்த்தா நேரங்கள் தொழுகை அவசரமாக தொழுது விட்டு அடுத்து இஃப்தாருக்கு உண்டான ஏற்பாடுகள் எப்போ 6:33க்கு நோன்பு திறக்கிறோம் அப்படின்னா அந்த 32 வரைக்கும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். முன்கூட்டியே உங்களுடைய ஏற்பாடுகளை முடித்துவிட்டு கடைசி நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரங்கள் நெருங்கும் பொழுது அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். உங்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, சமுதாயத்திற்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. பலஸ்தீனில் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ அநீதிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் எஃப்டியினுடைய ஃபைலை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நமக்கென்று அல்லாஹ் ஒரு ஃபைலை வைத்திருக்கிறான். அதை குறித்து நாம் விசாரிக்கப்படுவோமே. நம்முடைய நிலைமைகள் என்ன என்பதை என்றைக்காவது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? மற்றவர்களை பற்றி பேசி கொண்டிருப்பதில் நேரங்களை கழித்து கொண்டிருக்கிறோம். நோன்பு வச்சும் கூட பிறரை பற்றி புறம் பேசுவதில் கொஞ்சம் கூட அசராமல் இருக்கிறோம். குர்ஆனை ஓதும் பொழுது தூக்கம் அப்படியே சொக்குகிறது. ஒரு இபாதத்து செய்யக்கூடிய நேரத்தில் அங்கே சோம்பேறித்தனம் ஏற்படுகிறது. ஆனால் மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட அந்த சோம்பேறிகள் எண்ணங்கள் நம்மிடத்தில் வருவது கிடையாது. சோம்பேறித்தனத்தோடு அந்த எண்ணங்கள், அந்த சோம்பேறிகள் நம்மிடத்தில் ஏற்படுவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலே வீட்டிலே தொலைக்காட்சிகள் டிவி இருந்த அப்படின்னா ஒரு மாதத்திற்கு அதற்கு திரை போடுங்கள். ஒரு மாதத்திற்கு அந்த திரைக்கு திரை போடுங்கள். அதே போல் உங்களுடைய மொபைல் ஃபோனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். சில பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா பயான் தானே கேட்குறோம், அப்படி அதுக்காக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அதிகமான தஸ்பீகளை செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னால் 1000 நன்மைகள் நமக்கு எழுதப்படுகிறது, 1000 தவறுகள் அளிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அதிகமாக சொல்லுங்கள். சஹருடைய நேரத்திலே கண்டிப்பாக எழுந்து ஒரு கவளம் உணவாவது உண்ணுங்கள். தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹருடைய உணவை உண்ணுங்கள், நிச்சயமாக அதிலே பரக்கத் இருக்கிறது. யூதர்கள் நோக்கக்கூடிய நோன்பிற்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் சஹருடைய உணவை உண்பதிலே தான். பலர்கள் நாம தான் 1 மணி வரைக்கும், சில பேர்கள் விடிய என்ன செய்கிறார்கள், மொபைலை பார்த்தும் அல்லது மற்றவங்கள்ட்ட பேசியும் அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டும்
காலை வரை விழித்திருந்து சஹர் உண்பதை விட்டு விடுகிறார்கள். பல பேருக்கு ஃபஜ்ர் என்பதே கிடையாது. 4:50 வரைக்கும் நான் முழிச்சிருந்தேன், கடைசி நேரத்தில் நான் தூங்கிட்டேன், அப்படியே அசந்துட்டேன். சில பேர்கள் நோன்பினுடைய களைப்பு தெரியக்கூடாது என்பதற்காக ஃபஜ்ர் முடிஞ்ச அடுத்த செகண்ட் எந்த திக்ரும் செய்கிறது கிடையாது, எந்த தஸ்மீகும் செய்கிறது கிடையாது, உடனே போய் படுக்க தான் சொல்லிக்கிட்டே படுக்கிறது. எப்படி? சாயங்காலம் அசருக்கு என்ன எழுப்புனா போதும், எழணும், அடுத்து குளிக்கணும், அடுத்து நோன்பு திறக்க உட்காரணும். ஏன்? நோம்பினுடைய களைப்பு தெரியக்கூடாது. அதுலேயும் ஏசியை போட்டு இருந்தால் வெளியில் பயங்கரமான வெயில், களைப்பு தெரியும். அந்த ஏசியில் இருந்தால் அந்த களைப்பு தெரியக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படி நேரங்களை வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரமலான் நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாக்கும் ஷஹ்ரு ரமலான், ரமலான் இதோ உங்களிடத்திலே வந்துவிட்டது, ரமலான் இதோ உங்களிடத்திலே வந்துவிட்டது என்று மகிழ்ச்சியோடு நபித்தோழர்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நாட்களை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். 6 மாதத்திற்கு முன்பாகவே சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வே எனக்கு தந்தருள் புரிவாயாக, இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அதாவது ஒவ்வொருவர்களும் பிரார்த்தனை செய்வார்கள். ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்த அந்த காலகட்டத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவை கண்டார்கள். அந்த கனவை கண்டு அதற்கான விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், நேற்றைய தினம் நான் ஒரு கனவு கண்டேன். 2 நபர்கள், அதிலே அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்த, அந்த போரிட்டு மரணித்த ஒரு ஷஹீத், இன்னொன்று சாதாரண ஒரு மனிதர். இந்த 2 பேரில் யார் முதலாவது சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, சாதாரண நபர், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து மரணிக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ஒரு தியாகி, எவ்வளோ பெரிய அந்த அந்தஸ்து, ஷஹீதினுடைய அந்தஸ்து. ஆனால் அவர் 2ஆவதாக போகிறார். அப்போ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பேரில் முதலாவது அந்த போர் செய்யாமல் சாதாரணமான இபாதத்துகளை செய்து அந்த மனிதர் சொர்க்கத்து செல்கிறாரு. என்ன காரணம் தெரியுமா? ஃபஹுவ அதரக ரமலான், அவர் ரமலானை அடைந்தார். அந்த ரமலானை அடைஞ்சது ஒரு பாக்கியம். அந்த ரமலானில் இபாதத்துகளை செய்ததன் காரணமாக அவருக்கு அல்லாஹ் அவரை முதலாவதாக சொர்க்கத்திலே நுழைவிக்கிறான். அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொல்லப்பட்ட அந்த நபர் 2ஆவதாக சொர்க்கம் செல்கிறார். இந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்துது? அந்த மாதத்தை அடைவது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படிப்பட்ட மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த மாதத்தில் எந்த முக்கியமான நாட்களாக இருக்கிறதோ, எல்லா நாட்களும் முக்கியமான நாட்கள், குறிப்பாக கடைசி 10 நாட்கள் இபாதத்திற்கு உண்டான நாட்கள். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கி பர்ச்சேஸுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலையில் போயிட்டு திரும்ப நைட்டுக்கு வர்றது, அன்னைக்கு சில பேர் நோன்பையும் விடுறது, அல்லது நம்ம போகிற இடத்துல ஒரு நாள் போய் எங்கேயாவது நோன்பு திறப்போம், விதவிதமான பண்ட பலகாரங்கள், உணவு பதார்த்தங்கள் இருக்கக்கூடிய ஹோட்டலை பார்த்து அங்கே நோன்பு திறந்துக்கிட்டு அடுத்த நைட்டு வந்து தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி தூங்குறது. அதில் இன்னும் சில பேருக்கு நம்ம எடுக்கல, அடுத்த நாளைக்கு திரும்பவும் அடுத்த பயணம். அப்போ இப்படியெல்லாம் அந்த நேரங்களை முக்கியமான அந்த நாட்கள் கழிப்பதை பார்க்கிறோம். எனவே முன்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகளை முடித்து கொள்ள வேண்டும். ரமலான் நெருங்குவதற்கு முன்பாகவே நம்முடைய இந்த பர்ச்சேஸு மற்ற ஏதாவது வேலைகளுக்காக இப்படி நேரங்களை வீணாக்குவதிலெல்லாம் அந்த முன்கூட்டிய ஏற்பாடுகளை செய்து முடிந்த வரைக்கும் அந்த நாட்களை இப்படிப்பட்ட செயல்களை செய்வதை விட்டும் தவிர்த்து அதிகமான நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். காரணம், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான், வ உம்மிஹி, தன்னுடைய தாயை விட்டு விரண்டோடுவான், வ அபீஹி, தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டோடுவான், வ சாஹிபத்திஹி, தன்னுடைய மனைவியை விட்டு விரண்டோடுவான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இப்படி உலகத்தில் யாரெல்லாம் அவனை அரவணைத்தார்களோ எல்லாரையும் விட்டு விரண்டோடக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். யா நப்சி யா நப்சி என்று கதறுவான். எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? எனக்கு யாராவது பரிந்துரை பேச மாட்டார்களா? அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேசி எனக்கு நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்காதா, எனக்கு சொர்க்கம் கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு எந்த உதவியும் இல்லாத, எந்த உதவியும் பலனளிக்காத, எந்த பிரார்த்தனைகளும் பலனளிக்காத, எந்த விதமான கெஞ்சுதல்களும் கதறல்களும் அழுகைகளும் புலம்பல்களும் பலனளிக்காத அந்த நாளில்
இந்த உலகத்திலே அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய இந்த ரமலானுடைய மாதத்தில் யார் இந்த கடமையாக்கப்பட்ட நோன்பை நோற்றார்களோ அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேசும். யா அல்லாஹ், இவன் உனக்காக வேண்டி காலை முதல் மாலை வரைக்கும் எந்த உணவையும் உண்ணாமல் எந்த பானத்தையும் குடிக்காமல் அவனுடைய எல்லா தேவைகளையும் விட்டு அவன் உடல் களைப்பு பசி எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் உனக்காக நோன்பு நோற்றான், இவன் விஷயத்தில் என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வாயாக என்று இந்த நோன்பு நாளை மறுமையிலே நமக்காக பரிந்துரை செய்யும். எந்த திருமறை குர்ஆனை சளைப்புகள் இல்லாமல், சலிவடையாமல், சோம்பேறித்தனம் இல்லாமல் 3 தடவை ஓதி முடிக்க வேண்டும், 10 முறை குர்ஆனை ஓத வேண்டும், அட்லீஸ்ட் ஒரு குர்ஆனையாவது ஓதி முடிக்க வேண்டும் என்கிற லட்சியத்தோடு குர்ஆனோட ஒரு தொடர்புகளோடு யார் இருந்தார்களோ, குர்ஆனை மனனம் செய்த நிலையில் அந்த நேரங்களை கழித்தார்களோ, அதிகமாக திருமறை குர்ஆனை ஓதினார்களோ, இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். இரவினுடைய தொழுகையிலே கேட்கப்படக்கூடிய குர்ஆன், நாம் ஓதக்கூடிய குர்ஆன், அல்லாஹ்வே இவன் விஷயத்தில் என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வாயாக. யாரை இன்றைக்கு நாம் நெருக்கமாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ, யார் நம்முடைய உறவுகள் என்று சொல்லி அவர்கள் மீது அதீத அன்புகளை காட்டுகிறோமோ, எந்த உறவுகளும் நாளைக்கு நமக்கு பரிந்துரை செய்ய வராது. அப்படிப்பட்ட இந்த திருமறை குர்ஆனும் இந்த நோன்பும் நாளை மறுமையிலே நமக்காக பரிந்துரை செய்யும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் வைத்திருக்கிறார். எனவே அருள் நிறைந்த ஒரு ரமலான் நம்மை வந்தடைய இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாதங்களுடைய நாட்களை நாம் வீணாக கழித்து கொள்ளாமல் ஒரு திட்டமிடுதல்களோடு அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் இந்த மாதங்களை கழிக்க வேண்டும். வீண் பேச்சுக்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களை பார்ப்பதை விட்டும் பேசுவதை விட்டும் நாம் நேரங்களை வீணாக்காமல் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய நிலையிலே நம்முடைய நேரங்களை கழித்து கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மாதத்தை அடைவதற்குண்டான தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அந்த மாதத்திலே அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய நோன்புகளை நோக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நமக்கு தருவாயாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதங்கள் முழுவதும் நோன்புகளை நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்து அந்த மாதங்களை அதிகமான ஆர்வத்தோடு அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. பல்வேறு விதமான நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து உடல் களைப்புகள் இல்லாமல் ஆரோக்கியத்தை தந்து நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்புகள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேசக்கூடிய அளவிற்கு அந்த நோன்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள் புரிவானாக. எனவே அப்படிப்பட்ட மாதத்தினுடைய சிறப்புகளை குறித்து சில செய்திகளை மட்டும் நாம் அறிந்திருக்கிறோம். அறிந்ததன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.